சித்த மருத்துவத்தில் வந்து பத்தியம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து பொதுமக்கள் வந்து கேட்பாங்க. பத்தியங்கிறது வந்து என்னான்னு நம்ம ஒரு விளக்கமான ஒரு இது சொல்ல நினச்சோம்னா, அந்த பத்தியங்கிறது நோய்க்கான பத்தியம், மருந்துக்கான பத்தியம் நம்ம சொல்லலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் மற்ற மருந்து எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஃபீவர்னு வந்துன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஃபீவருக்கு என்ன பண்ணுவோம், கஞ்சி சாதம் சாப்பிடுங்க, ரச சாதம் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெவி டயட் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பத்தியம் தான். அதே மாதிரி ஒரு சர்க்கரை நோயாளி இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிக்கு எல்லாம் மருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது என்னென்னா, நீங்கள் இனிப்பே நீங்கள் தொடக்கூடாது, சர்க்கரையில் வந்து டீயில் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது, சீனி போட்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, ஒரு பிபி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்கள் அதையும் வந்து ஆயில் ஐட்டம் நான்வெஜ் எடுக்க வேணாம். ஒரு அல்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்க, அதிக காரம் எடுக்க வேணாம், அதிக புளிப்பு எடுக்க வேணாம், இந்த மாதிரி மந்தமான உணவுகளை எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பத்தியம் தான். இது நோய்க்கான பத்தியம், மருந்துக்கான பத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து பத்தியங்கிறது எந்த மருந்து எடுத்தாலும் எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உண்டு. அதை நம்ம வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேணும். சித்த மருந்து எடுத்தால் மட்டும்தான் பத்தியங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்காக இந்த மாதிரி நான் உங்களுடைய விளக்கத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு நோய் வந்து முழுமையாக குணமடைய வேண்டும் என்றால் நம்ம அதுக்கான உணவு கட்டுப்பாட்டு முறை கண்டிப்பாக தேவை. இதே போன்று நல்ல பதிவுகளை மேலும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உணவு சார்ந்த சந்தேகங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பெற கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். எங்கள் டாக்டர் சித்த முறையில் அதற்கான தீர்வை உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் பதிலளிப்பார். நன்றி.